சிபி ராதாகிருஷ்ணனை எதிர்த்து போட்டியிட்டால் தமிழகத்தில் அது திமுகவிற்கு விரோதமாகத்தான் போகும். திருச்சி சிவாவா அல்லது சிபி ராதாகிருஷ்ணனா, வைகோ யாருக்கு ஓட்டு போடுவாரு? இதே ராஜ்நாத் சிங்கை வச்சுட்டு தானே 100 ரூபாய் காயினை வெளியிட்டாரு. அப்போ ராஜ்நாத் சிங் தேவையா இருந்ததா? ராஜ்யசபாவை ரவுடிகள் இடையே இருந்து, திருடர்களிடமிருந்து எப்படி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை மேய்க்க போகிறார் என்று தெரியவில்லை. எப்படி ரங்கநாதல்ல போன உடனே நீ கடைப்பில் 2 காத்திரிக்காக கட்டுறாங்க பாருங்க. அதை விட மோசமா இருக்குது பார்லிமெண்ட். நான் பார்த்த கல்ல தண்ணீர் வருது விக்ரம். பார்லிமெண்டை கெடுத்தது ராகுல் காந்தியும் திமுகவும் இண்டி கூட்டணியும் தான். தமிழர்களுக்கு திமுக செய்த துரோகம் என்று ஸ்டாலினை எதிர்த்து கண்டிப்பாக மோடியும் எடப்பாடி பழனிசாமி பேசுவார்கள். இது திமுகவிற்கு ஓட்டு வங்கியை பாதிக்கும். செய்வது துரோகம். தமிழக 8 கோடி மக்களுக்கு செய்த துரோகம் 40 எம்பிக்கள். எங்க ஓட்டு சோரின்னு சொல்றீங்களே, எப்படிங்க 40 பேர் வின் பண்ணாங்க? ராகுல் காந்தி அரசியல்வாதியாக கருதாதீர்கள். அவர் ஒரு அமெரிக்கனுடைய ஏஜென்ட், சைனா ஏஜென்ட். ராய்பரியில் 4 லட்சம் ஓட்டுல இவர் ஓட்டு சோரி இல்லீங்களா? இவங்க தங்கச்சி எப்படிங்க ஜெயிச்சது? பிரியங்கா காந்தி, சபாநாயகர் ஓம் பிர்லா 11 மணிக்கு அருண் நேரு கொஸ்டின் பூச்சே அப்படின்னு விட்டாரு. அங்க அமளி நடந்தது ஓட்டு சோரியை பத்தி. அந்த அமளி நடந்த போது அருண் நேரு எழுந்தாரு. பின்னாடில இருந்து 2-3 பேர் டே உட்கார்றா, டே உட்கார்றான்னு உட்கார வச்சுட்டாங்க. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். நமஸ்காரம் பா. நமஸ்காரம் விக்ரம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். தமிழ்நாடே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. முக்கியமா நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதி போஸ்டுக்கு தயாராகிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம அப்துல் கலாமுக்கு அடுத்தது நம்ம வைஸ் பிரசிடென்ட் அவர் நம்மளால பார்க்க முடியுது. அவர் பிரசிடென்டா இருந்தாரு. பட் ஆனாலுமே இது திமுகவுக்கு பொறுக்கவில்லை அப்படின்ற மாதிரி விஷயமும் தெரிய வருதே சார். என்ன சார் அது உண்மை? அது நரேந்திர மோடி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு இக்கட்டான சிக்கலான நிலவில் மாட்டிக்கொண்டு விட்டார். நரேந்திர மோடியினுடைய அணுகுமுறை என்பது இண்டி அலையன்ஸை உடைப்பது, ராகுல் காந்தி தோற்கடிப்பதை தவிர கடந்த 10 வருடங்களாக நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு செய்தது பல. சமீபத்தில் கங்கை கொண்ட சோழாம்பலத்தில் வைத்தது புதியது. அதையும் தவிர முதன்முறையாக இளைய பாரதம் நேயர்களுக்கு ஒரு முக்கிய செய்தியை நினைவூட்ட விரும்புகிறேன். தங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நரேந்திர மோடி என்ற ஒரே ஒரு பிரதமர், இந்தியாவினுடைய பிரதமர் 2009 ஈன படுகொலை நடத்த சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், தொல் திருமாவளவன், வைகோ உள்பட அனைவரது நிழலிலேயே 3 லட்சம் தமிழர்களை கொலை செய்தார்களே, அந்த இடத்துக்கு போய் வந்தார் நரேந்திர மோடி, யாழ்ப்பாணத்திற்கு. அப்பேற்பட்ட நரேந்திர மோடி சிபி ராதாகிருஷ்ணனை, கொங்கு நாட்டினுடைய தலைவரை, துணை ஜனாதிபதியாக வெங்கட்ராமனுக்கு அடுத்தது ஒரு தமிழர் வருகிறார் என்றால் அது ஒரு மிக திருப்பம். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காவிட்டாலும் எதிராக இல்லாத இருந்தால் நல்லது. ஆனால் டெல்லியில் இன்று நாம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை 2:40 இதை ஒலிபதிவு செய்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை திருச்சி சிவாவை நிறுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். திருச்சி சிவா நல்லவர், திருச்சி சிவா விவரம் அறிந்தவர், நாடாளுமன்ற நடைமுறைகள் தெரிந்தவர், லோக்சபாவில் இருந்திருக்கிறார், எனக்கு ஆப்த நண்பர். போதாத குறைக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கான்டெக்ட் ஆஃப் ஹவுஸ் அதெல்லாம் தெரிஞ்சவர், அந்த ரூல் புக்கை படிச்சவர், தெரிஞ்சவர். முரசொலி மாறனுக்கு அடுத்ததாக திருச்சி சிவா தான் பெரிய டால் லீடர். அது கனிமொழிக்கும் TR பாலு கூட அவ்வளவு தெரியாது, திருச்சி சிவாவுக்கு தெரியும். அவர் நல்ல கேண்டிடேட், யாரும் இல்லைங்கள. சிபி ராதாகிருஷ்ணன் எதிர்த்து போட்டீங்கன்னா அது கெடுதலான கேண்டிடேட். காரணம் என்ன என்று கேட்டால், திருச்சி சிவா அனைத்து கட்சிகளுடன் நெருக்கமாக இருப்பவர், பாஜக உள்பட. ராஜ்நாத் சிங், அமித்ஷாவுடன் நெருக்க பழகியவர். சரத்பவார் எப்படி ஒரு காலத்தில் அனைத்து கட்சி தலைவர்களுக்கு கூட, எப்படி அருண்ஜேட்லி இருந்தாரோ ஆல் பார்ட்டிஸ், பிரணாப் முகர்ஜி தான், அந்த மாதிரி திருச்சி சிவா இருக்கார். திருச்சி சிவாக்கு இருக்கக்கூடிய நல் குணங்கள் எல்லாம் சிபி ராதாகிருஷ்ணனை எதிர்த்து போட்டியிட்டால் தமிழகத்தில் அது
திமுகவிற்கு விரோதமாகத்தான் போகும் என்ற கருத்து என்னுடையது விக்ரம். நான் தவறாக கூட இருக்கலாம். காரணம், அதை நரேந்திர மோடி 2026 பொது தேர்தலில் ஊரெல்லாம் சொல்லிட்டு போவார். வாயில வாயிட்டு அடிச்சுப்பாங்க. இன்னைக்கு போதாத வரைக்கும் எரியிற கொள்ளியில் எண்ணெய் உடனேன்ட்டு நம்ம இபிஎஸ் வேற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, தமிழ்நாடு எல்லாரும் பண்ணணும்ட்டு, சிபி ராதாகிருஷ்ணன் ஓட்டு போடணும்ட்டு. 40 எம்பிக்கள் இருக்கிறார்கள் தமிழகத்தில் இருந்து, 13 லோக்சபா 18 ராஜ்யசபா எம்பிக்கள். அந்த 57 எம்பிக்கள் சேர்ந்து ஆதரவு தந்து சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றால் தமிழகத்திற்கு ஒரு மாபெரும் புகழ். ஆனால் திருச்சி சிவாவை நிறுத்த வைக்க வேண்டும் என்று RSS மீது இருக்கக்கூடிய கோபம், நரேந்திர மோடி இப்படி ஒரு இக்கட்டான ஒரு catch-22 சிச்சுவேஷன்ல கொண்டு விட்டுட்டாரே என்ற ஒரு பயம், அந்த பெரியசாமியுடைய ரெய்டு நடக்குது அதனுடைய பின் தொடர்ச்சி, அதையும் தவிர எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தந்துட்டாருங்கிற ஒரு நெகிழ்ச்சி, அதாவது எதிர்ப்பு, இதையெல்லாம் பல கோணத்தில் இருந்து மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் யோசித்து திருச்சி சிவாவை ஒற்றுக்கொள்வார்களே ஆனால் தமிழகத்திற்கு ஒரு மாபெரும் இழப்பு. காரணம் என்ன என்று கேட்டால், இன்று காலை ராஜ்நாத் சிங் மு.க. ஸ்டாலினும் பேசிவிட்டார் திமுக தலைவர் முதலமைச்சருடன். இதே ராஜ்நாத் சிங்கை வச்சுட்டு தானே 100 ரூபாய் காயினை வெளியிட்டார் கருணாநிதியினுடைய தலைமை போட்ட, அதாவது அந்த ஹெட் போட்டது. அப்போ ராஜ்நாத் சிங் தேவையா இருந்ததா? பிரதமருக்கு கடிதம் எழுதி பிரதமர் எங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு தலைவருக்கு 100 ரூபாய் காயின் போடுறதுனாலே பெருசுங்க அது. மகாத்மா காந்திக்கு அடுத்தது கருணாநிதியினுடைய படம் போட்டிருக்காங்க. அப்படி பண்ணும் அப்பேற்பட்ட ஸ்டாலின் மரியாதையாக ராஜ்நாத் சிங் பேசிய பிறகு இப்பொழுது டெல்லியில் கேள்விப்படுகிறேன் திருச்சி சிவா என்ற பெயர், அது பாஜகவிற்கு உகந்ததல்ல, கண்டிப்பாக இது அரசியல் பிரச்சனையாகும், தமிழகம் 2ஆக போகும். இப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேன். செப்டம்பர் 9ஆம் தேதி எலெக்ஷன், நாளைக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ணணும். திருச்சி சிவா பண்றாருன்னு வச்சுங்க. நான் ஒரு கேள்வி விக்ரம் கிட்ட கேட்கிறேன், நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க, மீதி யார்ட்டையும் கேட்க வேண்டாம். நீங்க அரசியலை ரொம்ப நாளா பார்த்துட்டு வச்சிருக்கீங்க. இப்போ திருச்சி சிவாவா அல்லது சிபி ராதாகிருஷ்ணனா, வைகோ யாருக்கு ஓட்டு போடுவாரு? நீங்க சொன்ன மாதிரி catch-22 சிச்சுவேஷன் தான் சார், பாவம். திருச்சி சிவாக்கு தான் சார் போடுவாரு. இருங்க அப்பா, சரி போடுவார், ரைட், ஓகே, வெரி குட் வெரி குட். அப்போ தொல் திருமாவளவன் யாருக்கு போடுவாரு? அவருமே அப்புறம் திமுகவோட கீழே இருக்கிறதுனால திருச்சி சிவாக்கு தான் சார் போட்டே ஆகணும், வழி கிடையாது சார் அவருக்கும். போட்டே ஆகணும். சிபிஎம் அப்படி போட்டுருவாங்க. காங்கிரஸ் தான் அவருக்கு ஏற்கனவே ஒத்துனுட்டாங்க. மொத்தம் 40 எம்பிக்கள் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு விரோதமா? திமுக கூட்டணி என்ன சேர்க்கிறது? திமுக ஒன்றி இதை முடிவெடுக்க முடியாது, கூட்டணியுடன் பேசித்தான் முடிவெடுக்க முடியும் மு.க. ஸ்டாலின். அதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொள்ளாமல் டி.கே.எஸ். இளங்கோவன் போன்றவர்கள் திருச்சி சிவாவை உசுப்பி விட்டு, திருச்சி சிவா ஒரு நாடகம் ஆடுறாரு. அவருக்கு அடுத்த வருஷம் முடியுதுங்க ராஜ்யசபா. அவர் 4th term வருமானு பாப்பாரு. இதை வச்சுட்டு ஒரு ஜம்பிங் போட்டா பாப்பாரு அத்த. ஆனா சமாஜ்வாதி கட்சி அவரை எதிர்க்கிறாங்க, காங்கிரஸ்காரங்க எதிர்க்கிறாங்க, ஜோதிமணி போன்றவர்கள், மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் எதிர்க்கிறார்கள் திருச்சி சிவாவை. இதுதாங்க டெல்லியில நடக்குது. இது நாளைக்கு காத்தால அனௌன்ஸ்மெண்ட், அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருங்க. இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் டெல்லிக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு காலையில இருந்து எடுத்துட்டோம். அங்க பாம்பேல ஒரு பெரிய பிரபலமான ஒரு கோவில் இருக்கிறது, சித்தி விநாயகர் கோவில் என்று. அந்த கோவிலை தரிசனம் செய்துட்டு வந்துட்டாரு. இப்போ அவர் இன்னைக்கு ராஜினாமா செஞ்சிடுவார் கவர்னர் பதவியில் இருந்து. பதவிக்கு நாமினேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி he has to resign. அதை தவிர அவங்க அம்மா வராங்க இன்னைக்கு அந்த கோயம்புத்தூர்ல இருந்து டெல்லிக்கு. அந்த அம்மாவுக்கு 90 வயசாச்சு. நான் ராதாகிருஷ்ணன் சாரோட இன்னைக்கு காலைல பேசினேன், வேற ரொம்ப சந்தோஷப்பட்டார், மிக்க நன்றி எல்லாம். எனக்கு அவ சித்தப்பா சி.கே. குப்புசாமின்ற ஒரு எம்பி இருந்தார், காங்கிரஸ் எம்பி கோயம்புத்தூர்ல. உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நீங்க எல்லாம் பிறந்திருக்க மாட்டீங்க. அப்போ அவரோட அவருடைய காங்கிரஸ்கார எம்பி அவர் ராஜேஷ் பைலட் தான் கூட்டு வந்து பண்ணார். ஆனா சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் நரேந்திர மோடிக்கும் இருக்கக்கூடிய மிக 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 நெருக்கமான உறவு இன்று வெளிப்படையாகி விட்டது.
சிபி ராதாகிருஷ்ணன் தமிழகத்திற்கு நன்றதாக செய்வார். இருப்பினும் ராஜ்யசபாவை ரவுடிகள் இடையே இருந்து, திருடர்களிடமிருந்து எப்படி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை மேய்க்கப் போகிறார் என்று தெரியவில்லை. காரணம் இந்த மனோஜ் ஜா என்பவரும், ஏன் திருச்சி சிவாவே கொள்கைன்னு வந்து கத்துவாங்க. அது பார்லிமெண்ட்டை மூர் மார்க்கெட் ஆக்கிட்டாங்க, ரங்கநாத் தெரு ஆக்கிட்டாங்க. எப்படி ரங்கநாத் தெருல போன உடனே நீ கடைப்பில் 2 கத்திரிக்காய் கத்துறாங்க பாருங்க. அதை விட மோசமா இருக்குது பார்லிமெண்ட். நான் பார்த்த கல்ல தண்ணீர் வருது விக்ரம். பார்லிமெண்டை கெடுத்தது ராகுல் காந்தியும் திமுகவும் இந்தி கூட்டணியும் தான். நடைமுறைகளை அந்த சஞ்சய் சிங்னு ஒருத்தர் இருக்காரு, அப்புறமா வந்து நிறைய எம்பிக்கள் இருக்காங்க, திருட்டுத்தனம் பண்றது, அதாவது தவறாக எண்ணக்கூடாது, அவர்கள் ரவுடி மாதிரி பிஹேவ் பண்றாங்க பார்லிமெண்ட் உள்ள. ஹூலிகானிசம். அவர் எதுக்காக பொதுமக்கள் 8 கோடி தமிழர்கள் எதுக்காக 40 எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறது? எங்க தமிழ்நாட்டுக்குன்னு ஒண்ணு. அதை தவிர இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன், இந்த விஷயத்தை ஒண்ணு சொல்றேன், ஒரு சின்ன சிறப்பு செய்தி ஒண்ணு வச்சிருக்கேன் உங்களுக்காக. ஆக மொத்தம் திருச்சி சிவா போட்டி இடுவாரா இல்லையா என்பதை மு.க. ஸ்டாலின் நிர்ணயிக்க வேண்டும். இன்று பல தமிழ் தொலைக்காட்சிகளிலும் ஆங்கில தொலைக்காட்சிகளிலும் திருச்சி சிவா பெயர் வந்து விட்டதனால் நாம் இதை விவாதிக்கிறோம். அவர் பெயர் இல்லாமல் போனாலும் சரி, ஆனால் தமிழர்களுக்கு திமுக செய்த துரோகம் என்று நம்ம ஸ்டாலினை எதிர்த்து கண்டிப்பாக மோடியும் எடப்பாடி பழனிசாமி பேசுவார்கள். இது திமுகவிற்கு ஓட்டு வங்கியை பாதிக்கும். ஓகே சார், எனக்கு சின்ன ஒரு டவுட் எழுது சார். நீங்க வந்து இந்த ராஜ்யசபால வந்து ஹூலிகனிசம் தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ட்டு, அந்த இடத்துல வந்து சிபி ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், அப்புறமேட்டி திருச்சி சிவா வர்றது பாசிபிள் இல்லை, வந்தாலுமே அவங்க எப்படி சார் ஹிந்தியை பேசி கண்ட்ரோல் பண்ணுவாங்க? இவங்களுக்கு எல்லாம் ஹிந்தி தெரியுமா? திருச்சி சிவா நல்லா பேசுறாரு, ஹிந்தி பாட்டே பாடுறாரு. ஓ, ரொம்ப பாரு மேரா, நல்ல பாட்டுல பாடுறாரு. சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஜார்க்கண்ட்லாம் இங்க அவர் எம்பியா இருந்ததுனால தெரியும். இருந்தாலும் சிபி ராதாகிருஷ்ணன் அவைக்கு சில நேரம் தான் வந்து உட்காந்துப்பாரு. அது ஹர்வன்ஸ் என்று துணைத் தலைவர் தான் சபாவை நடத்துவார். இருந்தாலும் இப்ப பாருங்க, இப்போ மனோஜ் ஜான் ஒருத்தர் இருக்காருங்க, சஞ்சய் சிங்னு ஒருத்தர் இருக்காரு, அப்புறமா வந்து காங்கிரஸ்ல நம்ம ஜெயராம் ரமேஷ் படித்தவர், வெள்ளை காலர் ஒயிட் காலர் ரவுடின்னு சொன்னா அவர் ஒத்துக்கலாம். அவ்வளவு மாதிரி ஒயிட் காலர் அவ்வளவு நாசமா பண்றாங்க தமிழ்நாடு ராஜ்யசபாவை. நான் பார்த்து 40 வருடங்களாக பார்த்த ஒவ்வொரு செங்கல் பார்லிமெண்ட் என்கிட்ட பேசுங்க. 40 வருடம் என்னுடைய கால் கை உடம்பு தேய்ந்தது என்றால் அந்த நாடாளுமன்ற கட்டிடத்தை எனக்கு எத்தனையோ எம்பி தெரியும். ஒரு எம்பி 2 எம்பி இல்லை. ஆனா அவங்க எல்லாம் செய்வது துரோகம். தமிழக 8 கோடி மக்களுக்கு செய்த துரோகம் 40 எம்பிக்கள். எங்க ஓட்டு சோரின்னு சொல்றீங்களே, எப்படிங்க 40 பேர் வின் பண்ணாங்க? அதை காங்கிரஸ் தன்னுடைய ஒரு பலிக்கடா வாக்குவர்கள் ராகுல் காந்தியை வைத்துக் கொண்டு அதுக்கு திமுக எங்க வால் பிடிக்கணும்? ஸ்டாலின் அவர்கள் லாஸ்ட் 1 வீக் அதான் சார் பேசிட்டு இருக்காரு. ஒன்னே ஒண்ணுங்க, தமிழ்நாட்டுல ஆவண கொலைகள் இருக்கின்றன, தெருக்கு தெரு கொலை நடக்கிறது. அதையெல்லாம் திமுக காரன் பேசாட்டாலும் வேற யாரா பேசினாங்கன்னா அது பண்ணாம இல்லையோ. தமிழ்நாட்டு எத்தனை பிரச்சனை இருக்குது, பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது. அதையெல்லாம் கண்டிப்பாக சிபி ராதாகிருஷ்ணன் பிரதிபலிப்பார். திருச்சி சிவா ஒரு சீனியர் பார்லிமெண்டேரியன், யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. திமுக என்பது நீண்ட நாள கட்சி, ஆனால் இது சிக்கி கொண்டு விட்டது. நரேந்திர மோடி போட்ட வலையில் திமுக எனகட்ட கேட்ச் 22 சிச்சுவேஷன் வந்துட்டாங்க. சார், அடுத்ததான் நம்ம இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஒருத்தர் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆக போறாரு. அடுத்து இன்னொரு நியூஸுமே வருது சார், அதாவது ஹெச் ராஜா அவர்கள் வந்து கவர்னர் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அற்புதமான நியூஸுமே கிடைக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அது ஹெச் ராஜா பெயர் பல ஆண்டுகளாக இருக்கிறது. நரேந்திர மோடியினுடைய இந்தி பேச்சுகளை தமிழகத்தில் மொழிபெயர்ப்பார். ஹெச் ராஜா வயதாகிவிட்டது, சீனியர் தலைவர், அவருக்கு கவர்னர் பதவி தருவது என்று முடிவு செய்து விட்டார்கள். திடீரென்று 2 கவர்னர் தமிழ்நாட்டிலிருந்து ஓய்வு பெற்று விட்டார்கள். ஒன்று இதா கணேசன், அனந்த சிபி ராதாகிருஷ்ணன். சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னராக இல்லை என்றாலும் துணை ஜனாதிபதியாகிவிட்டார். அவரும் கவர்னராகத்தான் இருந்தார் மகாராஷ்டிராவில். ஆக 2 தமிழர்களுக்கு 2 தமிழர்களை போட்டாக வேண்டும். நரேந்திர மோடி ஒன்றுதான் போடுவார், என்ன சிபி ராதாகிருஷ்ணன் வைஸ் பிரசிடென்ட் ஆயிட்டதுனால. அந்த ஒருவர் கண்டிப்பாக ஹெச் ராஜாவாகத்தான் இருக்கும். அதுதான் டெல்லியில் நானும் கேள்விப்படுகிறேன்.
ஓகே சார். சார் அதாவது இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் மூவ் சார். அதாவது வைஸ் பிரசிடென்ட் ஆகட்டும், அடுத்து இவர் ஹெச்ராஜா கவர்னர் ஆகட்டும். ஆனா இன்னுமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு போஸ்ட்டுமே வரமாட்டேங்குது சார். வரப்போகுதுங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார், அவருக்கு நிச்சயம் கொடுக்க போறாங்க. யாருக்கானு தெரியுமா ராதாகிருஷ்ணன் கிடைக்கும்னுட்டு? அவர் பொறுமையா இருந்தாரு, அண்ணாமலை மாதிரி அதிகமா பேசாது இருந்தாரு. அடுத்ததா இப்ப வந்து நம்ம ராகுல் காந்தி அவர்கள் 7 நாள்ல வந்து மன்னிப்பு கேட்டுரு, இல்ல அப்படின்னா அபிடவிட் வந்து சப்மிட் பண்ண எங்கள்கிட்ட அப்படின்ற மாதிரி டைம் லிமிட் கொடுத்துருக்காங்களே சார். இதுக்குள்ள ராகுல் காந்தி அவர்கள் என்ன செய்வாரு? ராகுல் காந்தி ஓடி ஒடிபவர், பயந்தாங்கொள்ளி, போதாத குறைக்கு ஜெயிலுக்கு போக தயார் என்று நேஷனல் ஹெரால்ட் கேஸில் மார்த்தட்டிய நரேந்திர மோடிக்கு எதிராக நேஷனல் ஹெரால்டில் நாங்கள் ஃப்ராடு செய்யவில்லை என்று சொன்ன ராகுல் காந்தி, ஜெயிலுக்கு போக தயார் என்று ஊர்வலம் போன ராகுல் காந்தி அடுத்த நாளே பெயில் வாங்கிட்டார். வி சார்வரக்கை பற்றி மார்தட்டி பேசினார், அவர் ஒரு துரோகி என்று. ஆனால் மறுநாள் கொண்டு போய் மன்னிப்பு கேட்டார். அருண் ஜேட்லியிடம் மன்னிப்பு கேட்டார். நாடாளுமன்றத்தில் ராஃபேலை பற்றி பேசினார்கள், சுப்ரீம் கோர்ட்டில் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டார். ஆக மொத்தம் மன்னிப்பு கேட்பது என்பது ராகுல் காந்தியுடைய தலையாய கலையாகி விட்டதனால் ராகுல் காந்தி பற்றி அதிகமாக பேசாதிருப்பது நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது. ராகுல் காந்தி அரசியல்வாதியாக கருதாதீர்கள். அவர் ஒரு அமெரிக்கனுடைய ஏஜென்ட், ஜார்ஜ் சோரோஸின் ஏஜென்ட், சைனா ஏஜென்ட் என்று தான் பாஜகவினர் டெல்லியில் பரவலாக சொல்கிறார்கள். அது என்னுடைய கருத்தல்ல. இருப்பினும் ராகுல் காந்தி செய்வது ஹிட் அண்ட் ரன். 2 வீலர்ல நீங்க போயிட்டே இருக்கீங்க, ஒரு மாதிரி இடிச்சிட்டீங்க, நீங்க பார்க்காத போறீங்க, அந்த ஆள் செத்து விடுவார். அதே மாதிரி ராகுல் காந்தி பண்றாரு. ஒரு குரங்குக்கு இஞ்சி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அந்த குரங்கு தாவும், ஒரு கடையில இருந்து இன்னொரு கதைக்கு தாவும், இதை விட்டுரும், அது இன்னொன்னு பிடிச்சிக்கும், எரியும் கடந்து, அதுக்கு சாப்பாடு தண்ணி தாக எடுக்கும். அந்த மாதிரி நிலையில் காங்கிரஸை கொண்டு வந்து விட்டவர் நரேந்திர மோடிக்கு எதிராக ராகுல் காந்தி காங்கிரஸை கொண்டு வந்து விட்டார். அதுதான் பின்னாடி. ஆக மொத்தம் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க மாட்டார், ராகுல் காந்திக்கு கொடுக்க மாட்டாங்க. எனினும் ஞானேஷ்குமார் என்று சொல்லக்கூடிய முக்கிய தேர்தல் அதிகாரி, அவரிடம் அவருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து இம்பீச்மெண்ட் செய்து அவரை பதவியிலிருந்து விலக வைக்கிறேன் என்று சம்பதம் கட்டி கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. அவர் செய்வது, ராகுல் காந்தி இது மாதிரியான ஒரு செய்வது தவறு. ஏன்னா ஜனநாயக ரீதியாக உங்க மேல குறை சொல்லணும். கிரிமினல் ஆக்ட் பண்ணக்கூடிய ராகுல் காந்தி நேஷனல் ஹெரால்டில் 90 கோடி ரூபாய் எடுத்துக்கொண்டு இடியில் சிக்கிக்கொண்டு பெயிலில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இது மாதிரி செய்வது தவறு. ஒரு கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட் எது இருந்தாலும், சபாநாயகர் மீது அவங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாங்க, ஜெகதீப் தங்கர் மீது, அப்புறம் லோக்சபா ஸ்பீக்கர் மீது, ஓம் பிர்லா மீது. இப்ப ஞானேஸ்வர் குமார் மேல பண்றாங்க. ஞானேஸ்வர் குமார் என்று பெயர் இருப்பதை ஜாதி போட்டு சொல்றாங்க. ஞானேஸ்வர் குப்தா என்று காங்கிரஸ்காரர்கள் சொல்ற ஜாதி பெயர் அடிக்கிறார்கள். அவ்வளவு ஆத்திரம். ஏன் தெரியுமா? அவங்க நரேந்திர மோடி அந்த பதவியில் உட்காரக்கூடாது, பிரதமர் பதவியில் இவங்க வந்து உட்கார்ந்து விடணும். அந்த ஆத்திரம், கோபம், ஒரு வீழ்ச்சி, மனசுக்கு இருக்கு குழப்பம், வைத்தெரிச்சல், வேர்வை கொட்டுது. ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல பேசினார்னா கையை கட்டிண்டு ராணுவ தலைவர்களுக்கெல்லாம் கை கட்டி விட்டார் நரேந்திர மோடி. போர் என்றால் பாகிஸ்தானை திம்சம் செய்திருக்க வேண்டும், ஓரா அடிச்சார் ஒரு காலையில போட்டு. ஆனா மத்த அந்த ராணுவ தலைவர் சொல்லிட்டாரு, எங்க கை கட்டவே இல்லைன்னு. ஆக மொத்தம் காங்கிரஸ் கட்சி ஞானேஷ்குமார் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம், இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வருகிறார் ராகுல் காந்திக்கு எதிராக. சரி, அந்த ஞானேஸ்வருக்கு எதிராக. அது தவறான செயல். ராகுல் காந்திக்கு ஏதோ அயல் நாட்டு சக்திகள் அவரை ஊக்குவிக்கிறதா என்று தான் டெல்லியில் பலவராக பேசுகிறார்கள். அதுதான் இளைய பாரதம் நேயர்களிடம் விக்ரம் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். சார், இப்ப ராகுல் காந்தி அவர்கள் வந்து பீகார்ல அடுத்த ரேலி ஸ்டார்ட் பண்ணதாகவும் சொல்லப்படுது சார். அதுக்கு பாஜகவோட மூவ் என்ன சார்? அதுக்கு அது எலெக்ஷன் ரேலியில எல்லாம் வந்து இப்ப தமிழ்நாடு எலெக்ஷன் ரேலி நடக்கிற மாதிரி ஏபிஎஸ் போற மாதிரி அவர் போறாரு. நாளைக்கு விஜய் மாநாடு நடத்துற மாதிரி அவர் நடத்துறாரு. அவ்வளவுதானே. ராகுல் காந்திக்கு என்று ஒரு பெரிய ஒரு இது இல்லாம, ஏன்னா ராகுல் காந்திக்கு உண்மையிலே சொல்ல போனால் நிதானம் இல்லாதவர் அவர். பாருங்க, நான் ஒரு போட்டோ உங்களுக்கு அனுப்புறேன். ராகுல் காந்தி நின்றுட்டு போறாரு, தேஜஸ்வி யாதவ் கார் ஓட்டுறாரு. பேக் சீட் டிரைவர் பண்றது தான் ராகுல் காந்திக்கு வேலை. ராகுல் காந்தி தன்னிச்சையாக ஒண்ணுமே அவர் போய் சொல்லிட்டு ஓடி போயிடுவாருங்க. அவர் வந்து என்ன பண்ணுவாரு. அதை தவிர 2002-3 வருடங்களில் சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து ஒரு பேன்
அறிக்கை வாங்கியிருக்கிறார், ஒரு பெண்மணி கற்பழித்ததாக. ஆக மொத்தம் சுப்ரீம் கோர்ட்டே அவர் மீது பல கருத்துக்களை தெரிவித்து அவருக்கு 2-3 பாஸ்போர்ட் இருப்பதாக சொல்லுகிறார்கள். சுப்ரீம் கோர்ட்டே கேட்டுட்டாங்க, அவர் சீரியஸ் இந்தியன் என்று. ஆக மொத்தம் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி ஓட்டு சோரின்னு சொல்றாரு பாருங்க. அந்த ஓட்டுச்சோரி இருந்தது மூலமாக வட இந்தியாவில் 40 சீட்டுகளில் போட்டால் நரேந்திர மோடி பதவியில் உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஓட்டு திருடி போட்டு இருக்கிறார்கள் என்று. இவர் எப்படிங்க ஜெயிச்சாரு? ராய்பரியில 4 லட்சம் ஓட்டுல இவர் ஓட்டுச்சோரி இல்லைங்களா? இவங்க தங்கச்சி எப்படிங்க ஜெயிச்சுது? பிரியங்கா காந்தி. எல்லாத்தையும் விட்டுருங்க. 40க்கு 40 கொண்டு வந்தாரு மு.க.ஸ்டாலின் போது 8 கோடி தமிழர்களை அவமானப்படுத்துகிறாரா ராகுல் காந்தி? இல்ல மு.க.ஸ்டாலின் அவர்களாகப்படுத்துகிறாரா? 10 சீட்டு காங்கிரஸ் சீட்டு இதான சொல்ல போற அப்புறம் தமிழ்ல அப்படி செஞ்சாங்க. 10 சீட்டு வாங்கிட்ட அப்புறம் ராகுல் காந்தி வந்து ஓட்டு சோரிங்கிறாரு. அப்போ கருணாநிதியினுடைய மகன் மு.க.ஸ்டாலின் ஓட்டு சோரி பண்ணவரா? கேட்க மாட்டாங்களா சார்? கடைசியா ஒரே ஒரு கொஸ்டின் சார். இப்ப பீகார்ல வந்து யார் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு சார்? பாஜக நிச்சயமா அங்க ஜெயிக்குமா? பாஜக கூட்டணி இப்போ விக்ரம், தேர்தல் என்பது மிக கடினமான ப்ரொபோசிஷன், வெரி டிஃபிகல்ட், யூ கான் ப்ரெடிக்ட். 1967 இருந்து நான் அகில இந்திய அளவிலும் சரி, தமிழகத்திலும் சரி, சென்னையிலும் சரி, நான் பல லோக்சபா தேர்தலை பார்த்தாச்சு. எவ்ரி எலெக்ஷன் இஸ், எங்கிட்ட அம்மையார் ஜெயலலிதாவும் ஐயா பிரணாப் முகர்ஜி சொல்லியிருக்காங்க, நரேந்திர மோடி உட்பட. எலெக்ஷன் என்பது நம்ம போட்டு கேன்வஸ் பண்ண முடியுமே தவிர ரிசல்ட் ரிட்டர்னிங் ஆபீசர் சொல்ற மட்டும் ஒன்றும் படக்காதுன்னு சொல்றாரு. ஆக பீகார் தேர்தல் என்பது மிக கடினமான தேர்தல். 3 முக்கிய பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுல 3 பேர். ஒன்று லாலு யாதவனுடைய மகன் தேஜஸ்வி யாதவ், பாஜக, நிதிஷ்குமார். இந்த 3 பேர் தான். இந்த 3 பேர்ல ஒத்தனை எடுத்துச்சா இவங்க 2 பேரும் தோஸ்த், இவர் எடுத்துட்டீங்கன்னா இவங்க 2 பேரும் தோஸ்த். புரியுதுங்களா? புரியுது சார். நிதிஷ்குமாரும் லாலு யாதவ் ஒன்னா இருந்தாங்க. லாலு யாதவ் வித்ட்ரா பண்ணிட்டாரு. இப்ப பாஜக வந்துருச்சு. பாஜக நிதிஷ்குமார் ஒண்ணு. இதுதான் ஒரு 20 வருஷ அரசியலை நான் 3 விரலில் சொல்லி முடித்தேன். இப்போ 4வது யாதவ் வந்துருச்சு, சிராக் பாஸ்வான். மத்திய அமைச்சரவையில் இருக்கிறார். நரேந்திர மோடியை ஹனுமான் என்று சொல்லுகிறார். ஆனால் நரேந்திர மோடிக்கு எதிராக வேலை செய்கிறார். பீகாரில் ஓட்டை கட் பண்றாரு. ஆனா அங்கு பீகாரில் 11% பிராமணர் இருக்காங்க. பிரசாந்த் கிஷோர் பாண்டே என்று சொல்லுபவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை 2021 ஆட்சியில் அமைத்தியவர். 300 கோடி ரூபாய்க்கு வாங்கி ஒரு பிராமணனை உதவி செய்த மு.க.ஸ்டாலின் அந்த 300 கோடி ரூபாய் பீகார்ல இறக்கிறார் கொண்டு போய். அவர் பிரபலமாகிவிட்டார். அவரிடம் ஓய்வு பெற்ற அதிகாரிகள், ஓய்வு பெற்ற அயல்நுறவுத்துறை அதிகாரிகள் தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து சேர்த்து 5 ஆயிடுச்சு. ஜனசுராஜ்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு. இந்த 5 பேருக்கு நடுவில் போட்டி ரொம்ப டஃப்பா இருக்குங்க. ஆனா ஆபரேஷன் சிந்தூர் முடிந்த பிறகு ட்ரிபிள் தலாக் என்று சொல்லக்கூடிய முத்தலாக்கு திட்டம் பீகாரில், காரணம் என்னன்னா, உங்க இளைய பாரதம் நேயர்களுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் நான் ஒன்னு சொல்ல சின்னதை நினைவு மூட்ட விரும்புகிறேன். 8-9 மாவட்டங்கள் பீகாரில் இருக்கின்றன. அதுவும் பாகிஸ்தானும் இவ்வளவுதான் டிஸ்டன்ஸ். எப்படி கோயம்புத்தூரும் கேரளாவும் இருக்குதா மாதிரி அண்டை மாவட்டங்களா இல்ல மாநிலமா தேசியமா தெரியாது உங்களுக்கு. அங்க இருக்கக்கூடிய அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல இருக்குது, பீகாருக்கும் இது பாகிஸ்தானுக்கும். ராஜஸ்தான் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு குஜராத் இருக்குது. ஆனா பீகார்ல தேர்தல் நடப்பதனால், பாகிஸ்தானில் வெற்றி பெற்றதனால் இந்தியா, பீகாரில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பாஜகவிற்கு வாக்களிக்க கூடும். நரேந்திர மோடிக்கு என்று ஒரு 2-3% வாக்குகள் தனியாக இருக்கின்றன. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் 50-50 என்று சொன்னால்
கண்டிப்பாக நரேந்திர மோடிக்கு 55 என்று சொல்லலாம், தேஜஸ்வி யாதவுக்கு 45 என்று சொல்லலாம். இந்த 55-45 தான் இருக்கு. அங்க பிளேயர்ஸ் ரெண்டு பேருமே தேஜஸ்வி யாதவும் நரேந்திர மோடியும் தான். ராகுல் காந்தி இல்லை. காங்கிரஸ் அங்க செத்து போச்சு. அதாங்க ரன் அப் டு தட். அவ்வளவுதான் விஷயம். கடைசியாக நாம் இருவரும் இதை முடித்துக் கொள்வதற்கு முன்னதாக நான் சிறப்பு செய்தி சொல்லுகிறேன் என்று சொல்லியிருந்தேன். டெல்லி லிங்க்ஸ் என்று நான் சொல்லுகிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், இன்று காலை 18ஆம் தேதி மண்டே ஆகஸ்ட் 11 o'clock நாடாளுமன்றத்தில் ஒரு அசிங்கமான சம்பவம் நடைபெற்றது. அருண் நேரு என்று சொல்லக்கூடிய KN நேருடைய மகன் MP அவர் கேள்வி கேட்க ஆரம்பித்தார். அவருடைய கேள்வி எண் 1 ஆக இருந்தது. 1. சபாநாயகர் ஓம் பிர்லா 11 மணிக்கு அருண் நேரு கொஸ்டின் பூச்சே அப்படின்னு விட்டாரு. அங்க அமளி நடந்தது ஓட்டுச்சோரியை பத்தி. அந்த அமளி நடந்தது போது அருண் நேரு எழுந்தாரு. பின்னாடில இருந்து 2-3 பேர் டை உட்கார்றா டை உட்கார்றான்னு உட்கார வச்சுட்டாங்க. தமிழ்நாடு நலன் பற்றி கேள்வி கேட்பதை தமிழக எம்பிக்களை உட்கார வைத்து அவரை அமைக்கியது, அவருடைய குரல் வலையை நெருக்கியது சட்டவிரோத செயல். 8 கோடி தமிழ் மக்களுக்கு செய்த துரோகம். நான் இளைய பாரதம் மூலமாக திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் ஒரு வேண்டுகோள். ஐயா, அருண் நேரு சொல்ல கேள்வியை மடக்கிய எம்பிக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் அவங்க உட்கார வைத்தது தவறு. அவர் தமிழ்நாட்டுக்காக தான் கேள்வி கேட்டாரு. ஆக மொத்தம் இரட்டை நிலைப்பாடு கொண்ட எங்க காங்கிரஸ்காரங்க ஓட்டுச்சோரின்னு சொன்னா இவங்க எங்க போறாங்க? திமுக காரங்க கொஸ்டின் வரல. இதை ஒரு 8 கோடி தமிழ் மக்கள் இளைய பாரதம் நேயர்கள் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கனிமொழியோ TR பாலுவோ இதை கண்டித்திருக்க வேண்டும். டே உட்கார்றான்னு சொன்ன உங்க பேரெல்லாம் தெரியும் எல்லாருக்கும். அதெல்லாம் தொலைக்காட்சியில் மு க ஸ்டாலின் பார்க்க வேண்டும். ஐயா மு க ஸ்டாலின் அவர்களை, மு க ஸ்டாலின் விட்டுருங்க சார். இளைய பாரதம் நேயர்கள் பலர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாளராக இருப்பார்கள். அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது 8 கோடி தமிழர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட 40 எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் எவ்வளவு அசிங்கமாக செயல்படுகிறார்கள் என்பதனுடைய மிரர் இமேஜ், கண்ணாடி பிரதிபலிப்பு தான் நான் வர்ணித்தது. தாங்கள் அதை யூடியூப்ல கூட போய் பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். இது செய்தது தவறு என்பதுதான் கடைசி செய்தி என்று சொல்லி, விக்ரமுடன் அடுத்த வாரம் நான் சந்திப்பேன் என்று சொல்லி விடைபெறுவது ராஜகோபாலன், டெல்லியிலிருந்து. நன்றி சார், நன்றி.